நீங்க போங்க. ஒரு எறும்பு கடிச்சு யானை செத்து போச்சான். உடனே யானை கூட்டம் கோர்ட்டுக்கு போச்சான். என்னடா சிரிக்க மாட்டேங்கிறான்? நான் ஏதாவது சொன்ன கொஞ்சம் சிரியா அன்பு கண்ணா. நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிக்கிற நிலைமையில நான் ஓஹோ கணபதி, உன் பையில இருந்து 2 ஜோக் எடுத்து கையில கொடு. அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன். என் மகனை நான் இப்ப சிரிக்க வைக்கணும். சின்ன முதலாளி, காரியாவாரி, நீயும் கொஞ்சம் இங்க வாப்பா. இதோ உன் அண்ணன் நிக்கிறத பாத்தியா? அவன் உயரத்துக்கு இருக்கிற ஒரு ரயில் பெட்டியை முழுங்கின மாதிரி ஒரு ரேஞ்சில் நிக்கிறான் பாரு. சிவன் தான் பிரச்சனை. ஏன்னா இப்படி பண்றீங்க? நாம விக்கிற பொருளை யாரு வாங்க வராங்கங்கிறத நாம ஏன் பார்க்கணும்? அவரு தான் வண்டியை முதல்ல புக் பண்ணவரு. அப்ப முன்னுரிமையை நாம அவருக்கு தானே கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலையே. அவன் புக் பண்ணா அவனுக்கு தான் கொடுக்கணும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் நம்மளால முடிஞ்சது தான். மனசு தான் காரணம். ஒன்னால முடியும்ல. என்னடா சொல்ற? விரோதியா இருந்தாலும் நாம மன்னிச்சு நண்பனா பாவிக்கணும். சிவன் மனம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தான். மனம் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன்று தமாஷ் பண்ணுவீங்க, இல்லை வேதாந்தம் பேசுவீங்க. என்னமோ நீங்க சொன்ன விரோதமெல்லாம் என் மனசுல இல்லை. இந்த பாரு, அன்பு மனசை நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீ பண்ணாத. எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க, ஒற்றுமையா இருந்து பண்ணுங்க. போ. என் பையனுக்கு எந்த விரோதிகளாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விஷப்பல்ல புடிக்கிட்டா எந்த பாம்புமே கழுத்துல சுத்திட்டு நடக்கலாம். என்ன பாயிண்ட்? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்டை பண்ணுவியே, அதை பண்ணுனியோன்னு பார்த்தேன். அது இப்ப இல்ல. இல்ல, நான் அதை இப்ப பார்க்கணும். நான் பார்க்கணும். சாமி, சாயந்தரம் 5 மணிக்கு தானே மார்க்கெட்டு. நான் வந்துடுறேன். சரி. என்ன? இந்த மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கேட்டிருந்தேன். பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன். அதுக்கு பணம் கிடைக்கல. அட்வான்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? என்னைக்கோ நீங்க வரும்போது வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். மேனேஜர் ஆண்டனி சொல்லியிருப்பாரு. இவருடைய சம்பளத்தை அட்வான்ஸா கேட்டாரமே, ஏன் கொடுக்கல? லீலா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும் லீலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும் லீலா டிம்பர் லீலான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அது என் அம்மா பேர். சாரி சார், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஹரி சார். அப்போ அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு பிடிங்க சார். இப்படி ஆடிட்டிங் அது இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன? பணம் கிடைக்காதனால அந்த குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி பண்ண முடியுமா? ஒரு விஷயம், பல வருஷமா இந்த நிறுவனம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இங்க வேலை செய்யற யாரும் எந்த பிரச்சனையும் சொல்லி என்கிட்ட வந்து நின்னதில்லை, நான் கேட்டதும் இல்லை. இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா? எல்லாத்துக்கும் இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் போங்க. சாமி, நாராயணுக்கு பணம் கொடுங்க. அது என் கணக்குல எழுது. சரி. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்பா சும்மா இருங்க. டென்ஷனா இருக்குமா? சும்மா தொல்லை பண்ணாதீங்க. உனக்கு என்னமா டென்ஷன்? நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்க. சீக்கிரம் வந்து என்னன்னு கவனி. உங்க பொண்ணுக்கு எப்போ டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு? எங்கடி அப்பா? அப்பாக்கு எந்த டென்ஷனும் இல்ல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டாரு. சித்தப்பா, சாப்பிட வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீ வராதனால தான் கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டா. சாப்பிடு. என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆத்தோரத்துல உட்காந்து இந்த மீனை வறுத்து கொடுப்பேன். என்ன ஒண்ணு, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, என்ன மட்டும் விட்டுருவாங்க. அன்பண்ணா, நீங்க ஆபீஸ்ல நடந்துகிட்ட விதம் சரியில்லை. என்னடா? ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி எனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க நான் எதுக்கு? ஏன் ஸ்டாஃபு ஓன் ஸ்டாஃபா? ஏன்டா இப்படி பிரிக்கிற? படிச்சது பிசினஸ், அதுக்காக தானே படிக்க வச்சிங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்க தொழிலாளிங்கன்னு சென்டிமெண்ட் பேசுறீங்க. அதை அவங்க நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் அப்படி இல்லடா. இருந்திருந்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் போராட்டம் பண்றதும் ஸ்ட்ரைக் பண்றதும். என்னங்க? சரி, அதை விடு, சாப்பிடு. அண்ணா, என்ன ரொம்ப சில்லியா நினைக்காதீங்க. அதுக்கு என்ன இப்படி திட்டுற? கொஞ்சம் மெதுவா பேசு. நேரம் கட்ட நேரத்தில் இங்கிலீஷ் வார்த்தை கேட்டு அப்பா எழுந்து வந்துட போறாரு. இதான் உங்க தந்திரம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, அப்புறம் அதை விளையாட்டாக்கி என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கேண்ட சாப்பிடாம எழுந்து போற? ராத்திரி சாப்பிடாம படுத்தா நல்ல தூக்கம் கூட வராது.
ஆபீஸ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக அன்பண்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? என்ன தெரியும் உனக்கு நீ பேசுற? இது சின்ன விஷயமா? விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு அனுபவிக்கிற எனக்கு தெரியும். இது பிசினஸ், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. பின்ன எதுக்காக இங்கிலாந்து போய் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தேன்? கொஞ்சம் மெதுவா. அன்பண்ண கண் கலங்கி போயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்பு அண்ணன். ஸ்டாஃபுங்களும் அப்படித்தான். என்ன மதிக்கிறதே இல்ல. உனக்கும் அப்படித்தானே? மத்தவங்க முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டு யாரும் கைத்தட்டல் வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தினால உனக்கும் ரேவதிக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ப்பா. நான் என் பொண்டாட்டிகிட்ட மனசு திறந்து பேசினேன். இங்க அதுக்கும் அனுமதி இல்லையோ? நீ பாரு, ஆபீஸ்ல ஏதோ நடந்து போச்சு. நீ படிச்சவன் தானே, உனக்கு புரியாதா? இந்த அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. அதை மாத்திடுறேன். படிச்ச படிப்புக்கு மரியாதை இருக்கணும். ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். உன் மரியாதையை கெடுக்கவோ உன்னை ஒரு கெட்டவனா அவங்களுக்கு காட்டவோ இந்த அண்ணன் ஆசைப்படுவான்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ சொன்னதுல ஒரு தந்திரம்னு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மற்றவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்கங்கிறதெல்லாம் மறந்து அதை யாருக்கும் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறேன். அது இந்த அண்ணனோட ஒரு தந்திரம் தான்டா. என் வாழ்க்கையோட ஆரம்ப கால தந்திரம். அது நீ படிச்ச எம்பிஏல இருக்காதுடா. அந்த தந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டா இந்த உலகமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துடுறேன். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல? என்னத்தை சொல்றது, என்னுடைய முட்டாள்தனத்தினால ஏதோ பிரச்சனைகள். சரி நீ போய் படுத்துக்க போ. கரும்பு வாங்க கரூருக்கு போனேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. மற்ற இடங்களை விட எங்க காருக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அது கம்பெனி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம கம்பெனி மட்டும் இல்ல சார், உங்க எஃபிஷியன்சி, பிரில்லியன்சி அண்ட் டெடிகேஷன். தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். எஸ். நாளைக்கு எங்களுக்கு ஹாஸ்டல் டே. உங்களுக்கு ப்ரோக்ராம் எதுவும் இல்லைன்னா சீஃப் கெஸ்டா வர முடியுமா? ஐயோ சாரி, கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நாளைக்கு நமக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நீயும் அதில் கலந்துக்கணும். ஷூர் சார். குட். ஹலோ, இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போலான்னு தான். ஆல்வேஸ் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கிளம்பட்டுமா? ப்ளீஸ். நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார். என்ன ஹரி, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. நான் என் பிஸ்னஸை நினச்சி பார்க்குறேன். லீலா குரூப்பை ஒரு காலத்தில் பகையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். காலம் கடந்த பிறகு தான் அது தப்புனே தோணுச்சு. ஒரு ஆலமரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செடியோட தேவையில்லாத பகை. நானும் பிஸ்னஸ்ல முன்னேற நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு அட்வைஸும் ஹெல்ப்பும் கண்டிப்பாக தேவை. நிறைய பிளான்ஸ்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க ஹெல்ப் தேவை. அட என்ன இது, உங்க கூட நான் இருக்கேன் சிவன். போதும், இது போதும் எனக்கு. அப்போ நான் கிளம்புறேன். மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பை. பை. Come on. பேக் எங்க வச்சுட்டு சூட்கேஸ் உள்ள வச்சிரு. ஓகே சார். ஒரு லாங் ஜர்னிக்கு நடுவில் ஒரு ஷார்ட் பிரேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே சார். சார் 2 minutesல வந்துட்டேன். எஸ், கம் இன். வாவ், இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you sir. ஓ, இந்த மாதிரி நேரத்துல கூட என்ன சாருன்னு சொல்லி கூப்பிடணுமா என்ன? ஓகே ஹரி. ப்ளீஸ்
பொதுவா மனுஷங்களோட இயல்பு சின்ன சின்ன திருட்டுத்தனமும் குறும்புத்தனமும் நிச்சயமா இருக்கும். எதையும் மறைக்க விரும்பல. மைசூருக்குன்னு சொல்லிட்டு வந்த அந்த பிசினஸ் டூர் உன்னோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்ச அந்த நிமிஷங்களுக்காகத்தான். என்ன நான் ஏமாத்திட்டேன்னு தோணுதா? எல்லாம் உங்க இஷ்டம் சார். எனக்கு இது டியூட்டி. பட்டும் படாத இந்த பதில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இருக்கட்டும், கல்யாணத்தை பத்தி உங்க எண்ணம் என்னன்னு சொல்ல முடியுமா வேணி? சாரி சார். நோ ப்ராப்ளம். ஹாய் தீபக், how are you? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். சாரி, யார்கிட்டயாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண பாரு. நான் 1 வீக் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். நிஜமாவா? ஷூர். நான் சீக்கிரமா வர்றேன். அப்படியா? ஃபைன். அப்புறம் தங்குற இடம்? ஒரு வாரம் தானே. தங்குற இடம்ல நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. ஓகேவா? பை. ஓகே பை. என்னோட ஃப்ரெண்ட் தீபக் ரொம்ப டிஃப்ரெண்டான டைப். எங்கிருந்து பேசுறாரு? கோவால இருந்து. MCAல நேஷனல் ரேங்க் ஹோல்டர். ஆனா ஒரு கம்பெனிலயும் 6 மாசத்துக்கு மேல வேலையே செய்ய மாட்டான். எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு வந்துடுவான். பாக்கெட் காலியாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஆனா கரெக்டா திருப்பி கொடுத்துடுவான். அடுத்த வாரம் இங்க வரானா? ஓ, நான் நிச்சயமா அவரை சந்திக்கிறேன். என்ன? கண்டிப்பா. வெல், நீங்க விரும்பினா கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடலாமா? ஜஸ்ட் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்ஸ். மனப்பொருத்தம் இல்லாத 2 பேர். நரகம்தான் அந்த வாழ்க்கை. ப்ளீஸ். தேங்க்ஸ். வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறா, அதுவா முக்கியம். அவகிட்ட மனசு திறந்து பேசுறதுக்கு இது வரைக்கும் என்னால முடியல. என்னை மதிக்கிறதே இல்லை. எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாடி தான் மனைவி இருக்கணும்னு நினைப்பாங்க. தப்பா நினைக்க கூடாது. என்னுடைய பிசினஸ்லயும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வேணியால வர முடியுமா? உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க வேணும். நீங்க எனக்கு வேணும். சார், எனக்கு வந்து போதும். இது போதும் எனக்கு. கல்யாணி, ஐயோ இங்கே தூங்கிட்டாளா? ஏய் அவ எழுந்து. இங்கே தூங்கட்டும்க்கா. உனக்கு தனியா தூங்க பயமா இருக்கா? இங்க பாருப்பா, ஒரு காலத்துல இவ உன்னை விட மோசமா இருந்தா. இன்னைக்கு அப்பா இருக்காரு, நான் இருக்கேன், இவ இருக்கா, பசங்க எல்லாரும் இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அப்பா ஒரு மூலையில, நான் ஒரு மூலையில, இந்த பெரிய வீட்டில் இவ மட்டும் தனியா இருப்பா. பயந்தாலும் வெளியே சொல்ல மாட்டா பாவம். பிஸ்னஸ் பண்றவங்க எப்பவுமே வீட்டிலே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுமா. நான் அதை பத்தி வருத்தப்படலண்ணா. முகத்திலே தெரியுதே பெரிய தைரியசாலின்னு. இன்னையிலிருந்து அரி இல்லாத நேரத்துலலாம் நீ இவளுக்கு துணையா இருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் இருந்து அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் சொல்லுவா, என்னை யாரும் கவனிக்கல, கண்டுக்கலன்னு. இன்னைக்கு நீ இங்கே படுத்துக்க. அதெல்லாம் வேண்டாண்ணா, இவ இருந்தாலே போதும். சரி, உன் இஷ்டம். கொஞ்ச நேரம் பேசிட்டு வா. அக்கா, இத பாத்தீங்களா? அவர் மைசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் செலக்ஷன். போங்கக்கா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. உங்களை மாதிரி சேரி கட்டதான் ஆசையா இருக்கு. ஆனா அவர் வற்புறுத்தி சொல்லும் போது வேற வழி இல்லாம போட்டுக்கிட்டேன். அப்படிதான் இருக்கணுமா? கட்டின புருஷன் கால் அடியில தான் நம்ம சொர்க்கம் இருக்கு. அவங்களோட விருப்பம்தான் நம்ம விருப்பம். அரி வந்த பிறகு அன்போட பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா. அதோட மங்களாபுரத்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்த அன்புவால பாத்துக்க முடியுது. இனிமே நான் கண்ணை மூடினாலும் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு வர்ற பொண்ணை ஆதரிக்கிறது தான் நம்ம குடும்ப பண்பாடு. ஒரு பழமொழி கூட இருக்காது, என்னது? தலை 2 இருந்தாலும் மூளை 4. போதும் போதும் நிறுத்து. இந்த மாதிரி பழமொழி சொல்றதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டீங்கன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா. என்னது? தாத்தா தாத்தா, டேய் பசங்களா, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. என்னடா பசங்களா, ஸ்கூலை மூடிட்டாங்களா? எங்க ஸ்கூல்ல அப்பாவோட ஸ்கூல்ல அம்மா மூடிட்டாங்க. என்ன அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அம்மாடியா, எனக்கு நான் ஒரு சின்ன வேலை இருக்கு. எங்க கிளம்புற? நான் விசிறி எடுத்து வந்துடுறேன். எங்க ஓடுற? நில்லு. அப்பா, முதல்ல என்னென்ன விஷயத்த சொல்லு. இந்த பொட்டியை திறந்து பாருங்க, அப்புறம் நான் ஏன் அழறேன்னு புரியும். சரி, அதை தொற. மாமா பொட்டியில ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா இந்த பெட்டி எதுக்கு? வெட்டியா? பெட்டின்னு கேட்டாரு. இவனுக்கு மட்டும் அசரீர் தெரிஞ்சுச்சா? அசரீரியா? தொற உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடிக்கடி வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு.
நேத்து நம்ம டிரைவர் வேலாயுதம் ஃபோன் பண்ணி சொல்றான் இவர் கண்ட பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்காராம். இது ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குப்பா. இந்த மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம். அப்படியாடா? யாரு கேட்டீங்க? உன்னதாடா கேக்குறேன். அது வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிற வழியில எந்த வெளியூரோ மனுஷன்னா ரோசம் இருக்கணும். நீ வாயை திறக்காத. உன்னாலதான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. நீ பெட்டியை தர. நீ வாங்கி திறந்து காட்டுடா. அது வந்து காலை ஒண்ணும் பிடிக்க வேண்டாம். அட நான் காலை பிடிக்க வரலீங்க, பொட்டி திறக்கிறேன். அட குடி பிடி. பாத்தீங்களா இது எவ்வளவுக்காக வாங்கிருக்காரு நீங்களே கேளுங்கப்பா. என்னடா இதெல்லாம்? யாருக்காக இதை வாங்குற? டூரிசத்துக்காகங்க. யார் அவன்? ஊர்ல இருக்கிற எல்லாரும் தானுங்க. டேய் நிறுத்துறா. இதுதான் பிரச்சனை. எதையாவது பார்த்த உடனே சந்தேகப்படக்கூடிய கேரக்டர் உங்ககிட்ட இருந்து வந்ததுதாங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன் கேரக்டர் ஏன் பொண்ணுகிட்ட வராத? பக்கம் வேணா தப்பு. மாமா ஒரு நிமிஷம்ங்க. இந்த பொட்டி திறந்த மாதிரி என்ற மனசையும் கொஞ்சம் திறக்கிறேன். இது பல கலைஞர்கள் கிட்ட போய் விவாதம் பண்ணி கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டோட அடையாளம். புரியலையே. சொல்றேன். இது நம்ம ரெசார்ட்ல இருக்கிற ஊஞ்சல்கள்ல வெள்ளக்காரங்க முன்னாடி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கான வேஷம். பாத்தீங்களா? இதுதான் இதனோட சிறப்பம்சம். கதகளி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தை தகரதா. ஓகே. மோகினி ஆட்டம் பார்க்கணும்னா ஒண்ணு இல்ல, இத போட்டா போது. ஏ டிங்கு ஏ டிங்கு. இதென்ன தெரியுமா? காபரே பார்க்கணும்னா சூப்பரா பார்க்கலாம். என் பேரு ராதா. என்னப்பா? உடம்பு எதுவும் இது வரைக்கும் தொல்லை கொடுக்கலையே? இது வரைக்கும் இல்லப்பா. கணபதி. நானே தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் இந்த காமெடி பீஸை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். ஏன் தப்பு தான். உங்க நல்ல நேரம் அன்பு மங்களாபுரம் போயிருக்கான். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. குடும்ப வாழ்க்கைங்கிறது தப்பான வார்த்தை பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் இல்லை. அது மனசார இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். அன்பும் உண்மையும் இல்லாத குடும்ப வாழ்க்கையில இந்த உலகத்தையே வாங்கி என்னடா பிரயோஜனம்? பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துறது, இது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்ய மாட்டாங்க. என்னைக்கு உங்களால ஒற்றுமையா வாழ முடியுமோ அன்னைக்கு என் முன்னால வந்து நின்னா போதும். சரிங்க. பசங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். ஏய், மாமா சொன்னது கேட்டி இல்ல? அதாண்டி குடும்ப வாழ்க்கையோட ஒரு பெரிய பாயிண்ட்.